சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு அவங்க கிரிக்கெட்டை விட ஒரு விஷயத்தை உயர்த்தி பார்ப்பாங்க, அண்ட் தட் இஸ் ஃபேமிலி. ஆமாங்க, இப்படி சொல்லிட்டு 13 வருஷமா உங்க கூடயே தானே ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் இந்த டீமுக்கு தானே சிந்தினாரு. ஏங்க, உலகமே நம்பாதும் பொழுது 2023ல he did the unthinkable and உங்களுடைய 5th சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாரா இல்லையா? ரன் வேணும்னா அவர்கிட்ட போங்க, விக்கெட் எடுக்கணும்னா அவர்கிட்ட போங்க, அவர் அருவாள் மாதிரி பேட்டை சுத்தும் பொழுது தளபதின்னு கொண்டாடுங்க. ஆனா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது டப்புன்னு தூக்கி எறிஞ்சிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இமோஷன் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக். கடந்த 2 வருடங்களா சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், கொந்தளிச்சிருக்கோம். இப்போ லெகசி தாங்க லாயல்ட்டியை விட நம்மளுடைய கண்ணுல தெரியுது. அண்ட் அதைத்தான் டீம் பண்றாங்க. பேசிக்கா ஃபேமிலியை விட எனக்கு இன்னொரு விஷயம் முக்கியம். அது என்ன? டியூட்டி. இட்ஸ் மை டியூட்டி டு பிரிங் பேக் த கோல்டன் இயர்ஸ் ஆஃப் த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சக்சஷனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ்ட் க்ளோரியிலேயே இருந்தா நம்ம பிரசன்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஃபியூச்சரை நோக்கி பயணிக்க முடியாது. அண்ட் அதுக்கு ஒரு சில கஷ்டமான டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா we are ready to do that அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நமக்கே எவ்வளவு வலிக்கும் போது அவங்களுக்கு வலிக்காதாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது துரோகம் கிடையாது, பரிணாமம். This is not a betrayal but an evolution. CSK has put cricket, family, but above all, duty first.